கட்டுத்தடிக்கார முன்னடக்க உடன் கருப்பு சேர்வையும் பின்னடக்க வட்ட பொட்டுக்கார சின்ன மாலை ஏதோ வர சௌரியம் பாருங்கடி பட்டத்து கத்தி பழவழன்னு செல்ல பாளையக்காரங்க முன்னடக்க வெட்டு தோற மகன் சின்ன மாலை வரும் வேடிக்கை தன்னையும் பாருங்கடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கொங்கை கூலங்கிட கும்மியடி எங்கும் புகழ் மிக்க சின்ன மாலை ஏதோ வர ஒய்யாரத்தை பாருங்கடி கொங்கினையாள பிறந்தவனா கோவை கோனாக சிறந்தவனா சிங்கமன வெள்ளை கும்பலில் பாய்ந்திடும் சின்ன மாலை புகழ் பாடிடுவோம். மரியாதைக்குரிய சகோதரர் ஆரியூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு AKR என்று சொல்லக்கூடிய AK ராஜாக்கண்ணன் பிகாம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு லிட்டில் ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய திரு K வெங்கடாச்சலம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அரசரத்தம் கிராமம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு SN காளியப்பன் பிகாம் அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரைப்பட தயாரிப்பாளர் தம்பி ஊருக்கு புதுசு, தெய்வ குழந்தை, ஏர்போர்ட் போன்ற பல வெற்றி படங்களை தயாரித்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டத்தினுடைய திரைப்பட விநியோகிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக அன்றும் இன்றும் என்றும் இருக்கக்கூடிய திரு பரமசிவ கவுண்டர் அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது நாமக்கல் மாவட்டத்தினுடைய கொங்கு வரலாறு முடிந்த அளவு திரட்டி எழுதப்பட்ட இந்த புத்தகத்தினுடைய நூல் வெளியீட்டு விழாவினுடைய தொடக்கமாக கடவுள் வாழ்த்து ஒலிக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் வெக்கணமும் அதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மரியாதைக்குரிய இந்த விழாவினுடைய
வரவேற்புரை ஆற்ற இருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி வெள்ளாளப்பட்டி திரு ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போல மோகனூர் பேரூராட்சி செயலாளராக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு கே செல்வராஜ் அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பிஏபி மரியாதைக்குரிய சுப்பிரமணி அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது மரியாதைக்குரிய அன்பு தம்பி வெள்ளாளப்பட்டி ரவிச்சந்திரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார் என்று விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு என்ற நூலை வெளியிட்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் பதுமைச்செல்வன் அவர்கள் இந்த மண்டலத்துக்கு பெருமை சேர்க்கும் என்ற விதத்தில் இந்த அருமையான ஒரு நூலை இங்கு படுத்தியிருக்கிறார். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்காக தலைமையேற்று சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் கொங்கு மாமணி ஐயா ஆர்டி அவர்களை வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நாமக்கல் நாடாளுமன்ற மக்களுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பட்டி தொட்டி எங்கும் பரப்பி இந்த கொங்கு நாட்டு மக்களுக்கு நாடாளுமன்றத்தில் தன் குரலை பதிவு செய்து கொண்டிருக்கும் இவருடைய பாசமிகு சகோதரர் அண்ணன் மாதேசன் அவர்களை வருக வருக என அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் இந்த நூலினை முதல் பிரதியை பெறும் திமுக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பாசமிகு அண்ணன் திரு நவலடி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இரண்டாம் பிரதி நூலை பெறும் ஆண்டாபுரம் அரசனத்தம் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் காளியப்பன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மாமா திரு பச்சைத்துண்டு பழனிமலை அவர்களையும் பரம்பரை அரங்காவலர் நவலடியான் காளியம்மன் திருக்கோவிலுடைய அரங்காவலர் தர்மகர்த்தா சின்னத்தமிப்பாளையம் மாமா நவலடி அவர்களையும் அண்ணன் திரு ராஜா கண்ணன் அவர்களையும் மற்றும் லிட்டில் ஏஞ்சல் பள்ளியினுடைய தலைவர் அண்ணன் வெங்கடாஜலம் உள்ளிட்ட இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த கொங்கு சமுதாய மக்களுக்காக இன்னும் பல்வேறு நூல்களை வெளியிட வேண்டும் என்று அண்ணன் அழைத்ததற்காக பாராளுமன்ற உறுப்பினருக்கு இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தவிர்த்துவிட்டு இந்த நூல் வெளியீட்டுக்கு வர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக தம்பி அண்ணன் அழைத்தார் என்ற ஒரு அன்பு நோக்கத்திற்காக இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சார்பாக வருக வருக என்று அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி மரியாதைக்குரிய அம்மா சத்யா அவர்களை அன்போடு விழா குழுவின் சார்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய அம்மா சுதா அவர்களை அன்போடு விழா குழுவின் சார்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற கொங்கு மாமணி என்ற பட்டம் பெற்ற தோளூர் தேவராஜன் என்றும் முன்பு சொன்னதை போல திருச்சி தேவராஜன் என்றும் மரியாதைக்குரிய கோவை செழியன் ஐயா காலத்தில் இருந்து கொங்கு சமுதாயத்திற்காக இரவும் பகலும் பாடுபட்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் உருவாக காரணமாக இருந்தவர்களில் முக்கியமானவராக மூல தெய்வமாக கருதப்படுகின்ற மரியாதைக்குரிய ஐயா நேரம் கருதி காலம் கருதி தலைமை உரை ஆற்றும்படி அன்போடு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. நாமக்கல் மாவட்ட கொங்கு இனத்தினுடைய சில பெரியவர்களுடைய வரலாறை எழுதிய காளியப்ப கவுண்டர், ஒரிஜினல் பேரு காளியப்ப கவுண்டர், அவர் அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டார் பேரை. அப்போ காளியப்ப கவுண்டர் பாப்பாயனுடைய அவர் கவிஞர் பதுமை செல்வன் வச்சுக்கிட்டாரு. அவர் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் முக்கியமானவங்களை அறிமுகப்படுத்தி எழுதியிருக்கார். இப்படி அறிமுகப்படுத்தி எழுதுறதுக்கு
நாம் போய் எழுதிக்கிட்டு அது எதுக்குங்கிறது இல்லாமல் அது மாதிரி எழுதியிருக்காரு. ஆனால் எழுதினதில் 16 பேர் எழுதியிருக்காரு. 8 பேர் மணியங்குளத்துக்காரங்க. அவர் மணியங்குளம், அவர் பெல்லு. அதனால 8 பேரையும் இந்த பெல்லையே எழுதியிருக்காரு. ரவி பார்க்குறாப்புல என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேன்னு. ஏன்னா மணியங்குளத்தையே எழுதியிருக்காரு. அப்புறம் அதோட மட்டும் இல்லாமல் நாமக்கல் மாவட்டம்னு போட்டிருக்காரு. நாமக்கல் மாவட்டத்தில் போடும்போது இன்னும் பல ஊர்களில் இருக்கிற பெரியவங்களை பார்த்தா அவங்களையும் எழுதணும். இந்த வரலாறுல அவங்களுடைய பேரும் வரணும், அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறது. அந்த இதை இப்போ சுபாய கவுண்டர்லாம் எழுதியிருக்காரு. ரொம்ப சுபாய கவுண்டர்லாம் எழுதக்கூடியவர். கைலாசம் எழுதியிருக்காரு. அவங்கெல்லாம் நல்லா அந்த காலத்தில் நல்லா செல்வாக்காக இருந்தவங்க, அதோட சமுதாயத்துக்காக பாடுபட்டவங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய மாவட்டத்தில் உள்ள இன்னும் கொஞ்சம் பேர்த்து எழுதியிருக்கணும். இவர் இந்த மோகனூர் ஒன்றியத்தில் மட்டும் எழுதியிருக்காரு. நானும் பூரா படித்து பார்த்தேன். பூரா மோகனூர் ஒன்றியம் தான். வேற ஒன்றியத்தில் ஒருத்தரே நம்ம இருக்கார் வேற ஒன்றியத்தில். அதனால அவர் அடுத்த தடவை எழுதும்போது இவர் 50 வயசு ஆகுது, எல்லாம் எழுதியிருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் குடும்ப வரலாறு எழுதுறாரு. இவருக்கு எத்தனை குழந்தை என்ன கொலையை மட்டும் எழுதிவிட்டாரு. எத்தனை குழந்தைங்கிறது அதில் எழுதலை. நானும் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் இப்போதான் பள்ளிமலை கேட்டேன். பள்ளிமலை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா பண்ணிக்கலையா, பிரம்மச்சாரியா இருக்காரு. ஆனால் 2 குழந்தை இருக்குதுண்ணா அப்படின்னாரு. அப்போதான் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஏன்னா எல்லாம் எழுதுறாரு. எழுதும்போது அதே காட்டணும். ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோம், சரி பிரம்மச்சாரியாட்டு இருக்குது அப்படின்னு. இங்கே எனக்கு தெரியுது 2 குழந்தை இருக்கிறது. அப்படி நல்லவர்களுடைய வரலாறுகளை எழுதி மக்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நூல் எங்கெங்கு செல்லுகின்றதோ அங்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் இந்த நூலில் எழுதியவர்களை பற்றி நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு அவர் நூலை எழுதியிருக்கின்றார். அவரை வாழ்த்தி இன்னும் அவர் பல நூல்களை எழுத வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியா இருக்குப்பா. அதாவது மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் கடைசி பக்கத்தில் ஆசிரியர் குறிப்பை படிக்காம இருந்துட்டாங்க. அதுல மனைவி 2 பசங்கள்னு இருக்கு. அது என்ன இலக்கியம் தெரிந்த அறிஞர் பெருமக்கள் அதை புரட்டுன்னு புரட்டுவாங்க. இருந்தாலும் ஐயா போவான் வயசான காலத்தில் இவ்வளவு படிச்சிருக்காரு. இது ஒரு உண்மையை சொல்லிடுற அம்மாலாம் இருக்காங்க. 6 மாசம் போயும் வீடு வீடா கேட்கும் போது சில பேர் போட்டா கொடுக்கல, சில பேர் குறிப்பு கொடுக்கல. இன்னைக்கு வா நாளைக்கு வான்னாங்க. சின்னத்தம்பி பழைய தர்மகர்த்தா நவலடிக்கு தெரியும், மரியாதைக்குரிய பரமசிவ கவுண்டருக்கு தெரியும், அவங்க தம்பி கணேசனுக்கு தெரியும். 6 மாசமா எஸ்என் காளியப்பண்ண காரை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா மாவட்டம் தோறும் போனா இன்னைக்கு வா நாளைக்கு வா என்று மரியாதைக்குரிய ஐயா ஊவே சாமிநாத ஐயரை அந்த காலத்தில் மன்னர்கள் அலைய விட்டதை போல ஓலை சுவடி தேடி பரன் மேல ஏறி கீழே விழுந்து ஓலை சுவடி தேடி கொண்டு வந்தார் ஊவே சாமிநாதர் ஐயர். அதுபோல கிட்டத்தட்ட சின்னத்தம்பி பாளையம் தர்மகர்த்தா மாமாவோட அப்பா போட்டா வாங்குறதுக்கு 2 மாசம் ஆயிடுச்சு. இந்த மாமன்றத்தில் சத்தியமா உண்மையை சொல்றேன். மற்றதெல்லாம் எழுதுறதுன்னா பொறுமையா எழுதுறேன். எல்லாம் சினிமாவில் உதவி டைரக்டரா இருந்துகிட்டு இந்த வேலையை பார்க்கறது அது ரொம்ப கஷ்டமா போச்சு. மாமா சொன்னதை போல, தோழூர் தேவராஜன் ஐயா சொன்னதை போல விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கின்றதை 1 வருடம் ஆனாலும் 2 வருடம் ஆனாலும் 500 பக்கத்தில் எழுத முற்படுவேன் என்று இந்த மாமன்றத்தில் உண்மையை சொல்லி, அடுத்தபடியாக நேரம் கருதி காலம் கருதி புத்தக வெளியீட்டு விழாவை இப்போது நடத்த இருக்கின்றோம். முதல் பிரதியை நமது நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு VS மாதேஸ்வரன் MP அவர்கள் வெளியிடுவார்கள். முதல் பிரதியை மோகனூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சுண்டவனம் செல்லாண்டி அம்மன் திருக்கோயிலுடைய தர்மகர்த்தா மரியாதைக்குரிய திரு பே நவலடி BSc அவர்கள் பெற்றுக்கொள்வார். 2ஆம் பிரதியை வரிசையாக காலம் கருதி திரு SN காளியப்பன் BCom அவர்கள் மாவட்ட இணை தலைவர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி செவந்தாமலையம் அவர்கள் பெற்றுக்கொள்வார். 3வது பிரதியை
திரைப்பட தயாரிப்பாளர் பரமசிவ கவுண்டர் அவர்களுடைய தம்பி திரு மு கணேசன் ஸ்ரீ வேல்முருகன் பிலிம்ஸ் சேலம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர். இப்போது ஆறுபடையப்பா ரியல் எஸ்டேட் நடத்தி கொண்டிருக்கின்ற கணேசன் அவர்கள் 3வது பிரதியை பெற்றுக் கொள்வார் என்று விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாவட்ட கொங்கு வரலாறுடைய புக்கு விலை நிர்ணயம் 100 ரூபா நிர்ணயித்துள்ளது. அதில் ஐயா தேவராஜ் அவர்கள் 15 புக்கு வாங்க பணமளித்துள்ளார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அடுத்தபடியாக மாமருத்தப்பட்டி டிஎன் சுப்ராய கவுண்டர் அவர்களுடைய மகன் திரு டிஎன்எஸ் ராமசாமி அவர்கள் புத்தகம் பெற்றுக் கொள்வார்கள். மேடையில் வந்து இப்பொழுது மாமருத்தப்பட்டி டிஎன்எஸ் ராமசாமி அவர்கள் மரியாதைக்குரிய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் வி.எஸ். மாதேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். இப்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திரு தோளூர் தேவராசன் அவர்கள், திரு எம்பி மாதேஸ்வரன் அவர்கள், திரு பச்சைத்துண்டு பழனிமலை அவர்கள், சின்னத்தம்பிபாளையம் தர்மகர்த்தா சிபி நவலடி அவர்கள், செவந்தாம்பாளையம் திரு எஸ்.என். காளியப்பன் அவர்கள், திரு லிட்டில் ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் திரு வெங்கடாச்சலம் அவர்கள், மணியங்காளிப்பட்டி திரு ஆர் சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சீக்கிரம் வாங்க, மேல வாங்க. திரு மணியங்காளிப்பட்டி சந்திரசேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஆரியூர் ராஜா கண்ணன் அவர்கள் உடனே அவ்வளவுதான் திரு வெள்ளாளப்பட்டி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மாமருத்தப்பட்டி திரு முன்னாள் மரியாதைக்குரிய அண்ணனுக்கு நன்றி. மாமருத்தப்பட்டி திரு கடலை வியாபாரி செல்லப்பன் அவர்களை உடனடியாக மேடைக்கு அழைக்கின்றோம். திரு ஆரியூர் ராஜா கண்ணன் அவர்கள் மாமருத்தப்பட்டி செல்லப்பன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். திரைப்பட தயாரிப்பாளர் திரு பரமசிவ கவுண்டர் அவர்கள் மணியங்காளிப்பட்டி சந்திரசேகர் அவர்களுக்கும் திரு மாமருத்தப்பட்டி செல்லப்ப கவுண்டர் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிப்பார்கள்.
செவுட்டகம்பட்டி தர்மகர்த்தா மரியாதைக்குரிய ஆர் சதாசிவம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மேல வாங்கண்ணா. மகளிர் அணியை சேர்ந்த அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாக பச்சை துண்டு பழனிமலை மாமா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மகளிர் அணியில் உள்ள மரியாதைக்குரிய சகோதரிகள் மரியாதைக்குரிய மகளிர் அணி மாவட்ட தலைவி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி சத்யா அவர்களுக்கு பச்சை துண்டு பழனிமலை மாமா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்தபடியாக மாமரத்தப்பட்டி டிஎன்எஸ் ராமசாமி அவர்கள் திரு எம்பி மாதேஸ்வரன் அவர்களிடம் புத்தகம் பெற்றுக் கொள்வார்கள். டிஎன் சுப்ராய கவுண்டர் அவர்களுடைய திருமகன் திரு டிஎன்எஸ் ராமசாமி அவர்கள் புத்தகம் பெற்றுக் கொள்வார்கள். இப்பொழுது நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு பங்காளி திரு வி.எஸ். மாதேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார் என்று உங்கள் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தினுடைய கொங்கு வரலாறு என்ற நூல் வெளியீட்டு விழா, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா தேவராசன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த புத்தகத்தை மிகச் சிறப்பாக வடிவமைக்க செய்து இந்த வடிவமைப்பிலே நாமக்கல் மாவட்டத்தினுடைய வரலாறுகளை பற்றியெல்லாம் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பதுமை செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழா ஏற்பாட்டை மிகச் சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நாமக்கல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பச்சைத்துண்டு பழனிமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோகனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணர் நவல்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னிலை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய விவசாயினி செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ரவிச்சந்திரன் அவர்களே, மோகனூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளரும் நவலுடைய கருப்பணசாமி கோவிலினுடைய தர்மகர்த்தாவுமான மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் நவல்டி அவர்களே, அருமை சகோதரர் ராஜா கண்ணு அவர்களே, அண்ணன் மரியாதைக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர் அண்ணன் பரமசிவம் அவர்களே, லிட்டில் ஏஞ்சல் கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களே, மாவட்ட தலைமை நிலை செயலாளர் செல்வராஜ் அவர்களே, மகளிரணி பொறுப்பாளர் சத்யா அவர்களே, மோகனூர் ஒன்றிய மகளிரணி செயலாளர் சுதா உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த புத்தக வெளியீட்டு விழாவை மிகச் சிறப்பாக சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு ஏனைய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை நேரத்திலே வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு கொங்கு வேளாளர்களுக்கென்று
ஒரு தனி வரலாறு இருப்பது என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் வாழையடி வாழையாக தொடர்ந்து நம்முடைய குலதெய்வங்களை பற்றியும் குலக்கோவில்களை பற்றியும் இந்த கொங்கு நாட்டினுடைய வரலாறுகள் பற்றியும் மிகச் சிறப்பாக எழுதிய புத்தகங்கள் ஏராளம். அப்படி இருக்கின்ற இந்த மண்ணினுடைய இந்த மாவட்டத்தினுடைய வரலாறை மரியாதைக்குரிய பதுமை செல்வன் அவர்கள் இன்றைக்கு புத்தகமாக வெளியிட்டிருப்பது மிக வரவேற்பை தக்கது. அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொங்கு மண்டலத்திலே குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்திற்கென்று தனி சிறப்பு இருக்கின்றது. இன்றைக்கு கொங்கு மண்டலம் என்று சொன்னால் கோவை மாவட்டமும் திருப்பூர் மாவட்டமும் ஈரோடு மாவட்டமும் சேலம் மாவட்டமும் கரூர் மாவட்டம் உள்ளிட்ட நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி இன்றைக்கு திண்டுக்கல் உள்ளிட்ட பறந்து விரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நம்முடைய சமுதாய மக்கள் அவர்களுடைய உழைப்புகளை பற்றி ஒரு அபரிதமான உழைப்புகளை பற்றி பேசி எண்ணில் அடங்க முடியாது. கடின உழைப்புக்கு சொந்தக்காரன் என்று சொன்னால் இந்த தமிழகத்திலே கொங்கு வேளாளர் சமுதாயத்தை தாண்டி இன்னொரு சமுதாயம் இருந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட கடின உழைப்புக்கு எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது கல்வித்துறையாக இருக்கட்டும் அல்லது இன்றைக்கு இந்த தமிழகத்தில் அதிகமாக விவசாயத்திற்கு அழுத்தமாக இருக்கின்ற லாரி தொழிலாக இருக்கட்டும், அது ரிக் தொழிலாக இருக்கட்டும் அல்லது டெக்ஸ்டைல் தொழிலாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு தொழில்கள், எந்த தொழிலை எடுத்தாலும் அதிலே வெற்றி காண்பவன் ஒரு கொங்கு வேளாளனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி, அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையின் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து 50% வட்டியை இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அங்கே ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் வரியாக நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த தமிழகத்திலே 50% வரியை இன்றைக்கு நாம் தமிழக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே நீங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களிலும் எண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து அத்தனை பேரும் இன்றைக்கு தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்கின்ற கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கொங்கு மண்டலத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற நம்பிக்கை. இன்றைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கொங்கு மண்டலம் என்று சொன்னால், தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு பாதுகாப்பான இடம் என்று சொன்னால் அது கொங்கு மண்டலம். அப்படிப்பட்ட இந்த கொங்கு மண்டலத்திற்கு மிகப்பெரிய வரலாறு இருந்தாலும் இந்த நாமக்கல் மாவட்டத்தை பற்றி நம்முடைய பதுமை செல்வன் எழுதியிருப்பது மிகச் சிறப்பான ஒன்றாக நான் இந்த இடத்திலே கருதி கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்படிப்பட்ட இந்த தருணத்திலே அவர் எழுதியிருக்கின்ற அந்த நூல்களை பார்க்கும் பொழுது மரியாதைக்குரிய நம்முடைய பேரவை தலைவர் சொன்னதை போல ஏதோ ஒரு மோகனூர் ஒன்றியத்திற்கும் இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை மட்டுமே வைத்து அவருடைய நேரத்தை என்னுடைய அந்த அருமை கருதி எழுதியிருக்கின்றார். என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய சிந்தனைவாதி. அவர் எழுதி என்று சொன்னால் இந்த கொங்கு மண்டலத்தை பற்றி முழுமையாக எழுதுவதற்கு நாம் அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அப்படி அவகாசம் கொடுக்கும் பொழுது அடுத்த புத்தகத்திலே கண்டிப்பாக இந்த கொங்கு மண்டலே ஆண்டவர்களுடைய வரலாறுகளை பற்றி நீங்கள் மிக தெளிவாக எழுதி சொல்ல முடியும். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத சாதனையை நம்முடைய முப்பாட்டனார் காளிங்கராயன் செய்து முடித்திருக்கின்றார்கள். தாழ்வான பகுதிகளில் இருந்து மேடான பகுதிகளுக்கு ஒரு தண்ணீரை நொய்யல் ஆற்றின் வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற முடிவெடுத்து அன்றைக்கு ஒரு வளைவாக சென்றால் அந்த நீரோடை கலைவாக போய் சேரும் என்று எண்ணி அன்றைக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக காளிங்கராயன்
சுப்பராயன் வாய்க்காலை வெட்டி வைத்துவிட்டு அதிலே ஒரு படி தண்ணீரை கூட எடுத்து குடிக்காமல் வேறு மாவட்டத்துக்கு சென்றவர் நம்முடைய முப்பாட்டனார். அதன் பிறகு சுதந்திர போராட்ட தியாகி நம்முடைய தீரன் சின்னமலை அவர்கள் பல வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடி பல சதிகாரர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு சங்ககிரி மலையிலே தூக்கிலிடப்பட்ட நம்முடைய தீரன் சின்னமலை கவுண்டருடைய வரலாறு. அதன் பிறகு அரசியலில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய சுப்பராய கவுண்டருடைய 1920 இருந்து 24 வரை சென்னை மாகாணமாக இருக்கும் பொழுது அந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சராக அன்றைக்கு பணியாற்றிய நம்முடைய சுப்பராய கவுண்டர். அதை தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கு யாருமே இல்லை என்று எண்ணிய பொழுது மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா கோவை செலியனார் அவர்களும் அரூர் முத்துக்கவுண்டர் அவர்களும் இந்த சமுதாயத்தை ஏதாவது ஒரு வழியிலே கொண்டு செல்ல வேண்டும், இங்கு இருக்கின்ற நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டும், குறிப்பாக பெண்களுடைய நலனிலே அக்கறை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாயம் ஃபார்வர்டு கிளாஸில் இருந்து பிற்படுத்துவோருடைய பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து அன்றைக்கு தலைவர் கலைஞர்களுடைய ஆட்சியிலே மிகவும் பிற்படுத்துவோர் பட்டியலை கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பிற்படுத்துவோர் பட்டியலை சேர்த்து இன்றைக்கு இங்கு இருக்கின்ற நம்முடைய சமுதாய மக்கள் அத்தனை பேரும் என்ஜினியராக, டாக்டராக, வழக்கறிஞர்களாக பல உயர் பதவிகளுக்கு செல்ல காரணமாக இருந்தவர் நம்முடைய கோவை செலியன் என்பதை, அரூர் முத்துக்கவுண்டர் இருப்பது என்பதையும் நாம் எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. இந்த தலைமுறையிலே நடந்தது அடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அட்லீஸ்ட் நம்மளாவது நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த அவசியம் இன்றைக்கு இருக்கின்றது. இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய குழந்தைகள் கோவை செலியன் என்றால் யார் என்றும் தெரியாமலும், அரூர் முத்துக்கவுண்டர் என்று சொன்னால் யார் என்று தெரியாமலும் போவடைய ஒரு அவல நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் அவருடைய நினைவஞ்சலிகளை நாம் அப்பொழுது செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து நான் கட்சி பாராமல் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் ஐயா அரூர் முத்துக்கவுண்டருடைய நினைவு தினத்தையும் அவருடைய பிறந்த தினத்தையும் அதே போல ஐயா கோவை செல்வனுடைய பிறந்த தினத்தையும் நினைவு தினத்தையும் பொதுவாக நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலே கொண்டாடும் பொழுது நீங்கள் அத்தனை பேரும் கட்சி பாகுபாடின்றி அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை என்று சொன்னால் கோவை செலியன் யார் என்றும் அரூர் முத்துக்கவுண்டர் யார் என்றும் தெரியாத போய்விட ஒரு அவல நிலை இருக்கின்றது. அதையெல்லாம் வருங்காலத்திலே பொதுவான அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அன்றைக்கு இரத்த தான முகாமாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு மருத்துவ முகாமை இந்த மண்டபத்திலே நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த அரங்கம் மரியாதைக்குரிய நம்முடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய அண்ணன் AKP சின்ராஜ் 2019 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே வெற்றி பெற்று ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மரியாதைக்குரிய நம்முடைய SMR குடும்பத்தை சார்ந்த அண்ணன் பரந்தாமரம் அவர்களும் குமரேசன் அவர்களும் இந்த இடத்தை தானமாக நமக்கு கொடுத்திருந்தார்கள். 2018 நடந்த 2ஆம் உலக கொங்கு தமிழர் மாநாட்டிலே பல கோடி மதிப்புள்ள இந்த நிலத்தை இன்றைக்கு இந்த கொங்கு வேளாளர் சமுதாயத்திற்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இரங்கத்திலே நாம் இன்று பேசிக் கொண்டிருக்க முடியாது. அன்றைக்கு சுமார் ஒரு 5000 சதுரடியை கொடுக்கிறேன் என்று ஒப்புதல் கொடுத்தார். நான் அண்ணனுக்கு மரியாதைக்குரிய பரந்தாமன் அவரிடம் அன்போடு மரியாதையை மன்றாடி கேட்ட பொழுது ஒரு 5000 சடி என்பது ஒரு அலுவலகம் இயங்குவதற்காக மட்டும்தான் இருக்கும். ஒரு 100 சமுதாய மக்களை உட்கார்ந்து பேசுகின்ற போல ஒரு அரங்கம் அமைய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டதற்கு இணங்க இன்றைக்கு இந்த 25 சென்ட் நிலத்தை கொடுத்து அதுவும் அந்த பத்திரப்பதிவுக்கு உண்டான செலவையும் அவரே ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர் கொடுத்தனுடைய விளைவாக நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய அருமை கொங்கு சொந்தங்களுடைய உழைப்பால் அவர்களுடைய பங்கீட்டினால் இந்த அரங்கம் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றது. இதிலே பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு வாடகை கூட இல்லை என்று நான் நினைக்கின்றேன்.
பொதுவாக நம்முடைய சமுதாய நிகழ்ச்சிகள் இங்கே நடந்தால் கண்டிப்பாக அதற்கு இங்கே வாடகை வசூல் செய்வது குறைவு இல்லை 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 என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த கரண்ட் பில்லாக இருக்கட்டும், இங்க இருக்கின்ற அந்த சர்வீஸ் பில்லுக்கு மட்டும் நம்ம கொடுத்துட்டு இந்த அரங்கை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கொங்கு நாடு மக்கள் தேசிய அறக்கட்டளை என்ற பெயரிலே இந்த ட்ரஸ்டை உருவாக்கி அதற்கு மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்ராஜ் அவர்கள் தலைவராகவும் நான் செக்ரட்டரியாகவும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்னும் 5 ஆண்டு காலங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். குறைவான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற மனவதனையோடு நான் இந்த இடத்திலே பேசிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தனியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இங்க நிற்கும் பொழுது 10,500 வாக்குகளை வாங்கி கொங்கு மண்டலத்திலே 2வது இடத்தை பெற்ற நாம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலே 40 தொகுதிகளிலும் இருக்கின்ற வாக்குகளுடைய வித்தியாசத்தை விட கொங்கு வேளாளர்கள் அதிகமாக நிறைந்த இந்த நாமக்கல் மாவட்டத்திலே வாக்குகளுடைய வித்தியாசம் என்னவென்று சொன்னால் வெறும் 27,000 வாக்குகள். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் வெற்றி பெற்றது என்பதோ வெற்றியாகும், பாராளுமன்ற உறுப்பினர் என்பது உறுதியானாலும் அந்த குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றமே என்ற குற்ற உணர்வோடு தான் நான் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மக்கள் மனதிலே ஒரு நீங்காத இடம்பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இந்த குறைந்த வாக்கு வித்தியாசம்? அதை அடுத்த முறை நாம் கை காட்டுபவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அண்ணன் ஏகேபி சின்ராஜ் 2,65,000 வாக்குகளில் வெற்றி பெற்றார். அது 5 லட்சமாக மாற்றுவதற்கு உண்டான வேலையை தான் நான் இன்றையிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு உரிமையோடு நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய அணுகி கேட்கிறார்கள். அவர்கள் வாக்களித்தவர்களாக இருந்தாலும் சரி, வாக்களித்தார்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் நாம் இன்றைக்கு செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதுதான் நம்முடைய மண்ணினுடைய பெருமை, நம்முடன் இருக்கின்ற அந்த இரத்த பாசம் என்பது. அதையெல்லாம் நீங்கள் தயவு செய்து வருகின்ற நாட்களிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 4 ஆண்டு காலங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருக்கின்றேன். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக என்னை அணுகுங்கள். என்னாலான முழு உதவியை கண்டிப்பாக நான் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அதற்கு நான் கடமைப்பட்டவன் என்ற அந்த எண்ணத்தோடு நான் இங்கே பணியை பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய உறவுகள் எல்லாம் இங்கே கூடியிருப்பது சொற்பமான கூட்டம் என்பது கொஞ்சம் மனவேதனையாக இருக்கிறது. அதை வருங்காலத்திலே நம்முடைய உறவுகள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுது கண்டிப்பாக அதிகமான நம்முடைய உறவுகள் கலந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பதுமை செல்வன் அவர்கள், அவருடைய மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு புத்தக வெளியீட்டு விழா இது அரங்கு முழுவதும் நிறைந்திருந்தால் எவ்வளவு ஒரு மன நிம்மதி அவருக்கு கொடுத்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஒரு அரங்கிலே பேசும் பொழுதோ அல்ல அரங்குக்கு ஒருத்தரை அழைக்கும் பொழுதோ அவர்கள் நிறைவாக வந்து நிற்கும் பொழுதுதான் அழைத்தவர்களுக்கு ஒரு மரியாதை. அதை எண்ணி அவரை அழைத்து வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு, அவருடைய இந்த புத்தகம் எழுதுகின்ற அந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்க வேண்டும். கொங்கு வேளாளர் சமுதாயத்தை மட்டுமல்ல, இந்த கொங்கு மண்டலத்தை பற்றியான ஒரு முழு புத்தகத்தை நீங்கள் விரைவிலே வெளியிடுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய உதவிகளும் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அற்புதமான சிறப்புரையாற்றிய நமது நாமக்கல் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாக கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில் 3 ஆண்டு காலம் கவிஞர் வாலி அவர்களுடைய திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கருணாநிதி அவர்களால் காவிய கவிஞர் என்று அழைக்கப்பட்ட கவிஞர் வாலி அவர்களுடைய திரை இசை பாடல்களை கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில் திறனாய்வு செய்து அப்போது இருந்த கண்காணிப்பாளர் உயர் திரு ஆனந்தன் பிகாம் அவர்களிடம் கவி மாமணி என்ற விருதை பெற்றேன். இந்தியாவில்
சிறைச்சாலைக்குள் கவிமாமணி என்ற விருது பெற்றவன் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த கவிஞர் பதுமை செல்வன் ஒருவனே என்பதை மார்தட்டி கொண்டு இந்த மாமன்றத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அந்த புத்தகம்தான் கவிஞர் வாலி பதிப்பகம் வெளியிட்ட கவிஞர் வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள். கண்ணதாசன் பதிப்பகம், வாலி பதிப்பகம், வானதி பதிப்பகம் சாதாரண எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வெளியிட மாட்டார்கள். அந்த புத்தகம் இப்போது நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களுக்கு அன்போடு வழங்குகிறேன் விழா குழுவின் சார்பாக. பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் இந்த கொங்கு வரலாறு புக்கை 10 பெற்றுக்கொண்டார். அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் வெப்படையை சேர்ந்த ஸ்ரீ யோக சித்தர் அவர்கள் இப்பொழுது நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களுக்கு ஆன்மீக அழைப்புதல் கொடுப்பார் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காலமெல்லாம் நிலைச்சா தெய்வமாக என்றும் நம் மனசுல இருக்கா. சின்னமலை மலை சின்னமலை பேரை சொன்னாதே அரசியலுக்கு அங்கமெல்லாம் தன்னானே. அந்த மாவீர கதைய கேளு தன்னானே, அது கொங்கு நாட்டு வீர சொல்லும் தன்னானே. காராள வம்சமடா தன்னானே, அவன் கருவிலேய வீரனடா தன்னானே. காராள வம்சமடா தன்னானே, அவன் கருவிலேய வீரனடா தன்னானே. சின்னமலை மலை சின்னமலை பேரை சொன்னாதே அரசியலுக்கு அங்கமெல்லாம் தன்னானே. கட்டுத்தடிக்காரர் முன்னடக்க உடன் கருப்ப சர்வையும் பின்னடக்க வட்ட பொட்டுக்காரர் சின்னமலை இங்கே வார கழக பாருங்கடி திண்ணைய பாருங்கடி தெருவு. திருமணி முத்தாறு திட்டத்தை பற்றி நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் நானும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அண்ணன் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பல தொண்டு அமைப்புகள் அதற்கான தீர்வுகளை காண வேண்டும் என்பதற்காக மிக ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். கண்டிப்பாக தேதி ஒரு 15 நாட்களிலே அறிவிக்கப்படும். நம்முடைய கொங்கு திருமண மண்டபத்தில் இருக்கின்ற அந்த பஃபே ஹாலில் ஒரு பெரிய ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே கூடுற மாதிரி ஒரு கூட்டத்தை அங்கே கூட்டுவதற்காக ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக நான் அன்போடு கொள்வதெல்லாம் திருமணி முத்தாறு என்பது நம்முடைய கனவு திட்டம். வறண்ட பகுதியாக இருக்கின்ற இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு 16 கண் மதகு வழியாக என்றைக்கெல்லாம் அந்த நீர் வழிந்து ஓடுகிறதோ அன்றைக்கு அந்த நீரை
திருமணி முத்தாறிலே திருப்பி கொண்டு வருவதற்குண்டான திட்டம் தான் திருமணி முத்தாறு திட்டம். அந்த திட்டத்திற்கு கட்சி வேறுபாடின்றி அத்தனை பேரும் கண்டிப்பாக நம்முடைய விவசாயம் சார்ந்த பகுதி, விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி, நாம் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு அதற்கான குரலை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்காக செவிமடங்க தயாராக இருக்கின்றார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த கூட்டத்தை மிகப்பெரிய அளவிலே கூட்டி அந்த கவன ஈர்ப்பு கூட்டமாக அதை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் அத்தனை பேரும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மரியாதைக்குரிய அண்ணன் ஆசிரியர் செல்வராஜ் அவர்களும் அண்ணன் டிஎஸ்பி அவர்கள், முன்னாள் டிஎஸ்பி அவர்களும் கூட அதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்துதான், தனிப்பட்ட ஒரு கைத்தட்டினால் ஓசை வராது. ஒட்டுமொத்தமாக நாம் அத்தனை இந்த நேரத்தில் ஜாதி பதம் பேக்காமல் நம்ம அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அந்த திருமணி முத்தாறு திட்டத்தை கொண்டு வருவதுதான் நம்முடைய மிகப்பெரிய கனவாக இருக்க வேண்டும். அதற்காக கூட மரியாதைக்குரிய நம்முடைய அதாவது காவிரி ஆற்றின் உபரி நீரால் தாகம் தீர்ப்போம் இயக்கம் என்ற அந்த இயக்கத்தின் மூலமாக வருகின்ற 28/3/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மரியாதைக்குரிய நம்முடைய இயக்குனர் விஜய் கிருஷ்ணராஜ் அவர்களுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்றார். கண்டிப்பாக நாம் அத்தனை பேரும் அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு நம்முடைய அந்த காவிரி உபரி நீர் ஆற்றி தாகத்தை தீர்க்குகின்ற அந்த இயக்கத்திற்கு நாம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து அந்த தேதியை நோட் பண்ணிக்கங்க. 28/3/2025 வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக நான் எனக்கு அந்த பாராளுமன்ற கூட்டத்தோடு இருக்கின்றதுனால என்னால் வர முடியாது. நம்முடைய கட்சி சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொள்ள சொல்லுகின்றேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு விரைவில் திருமணி முத்தாறு திட்டத்தை மீட்பெடுப்போம் என்ற அந்த உறுதிமொழியோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆரியூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய AK ராஜாகண்ணன் அவர்கள் சிற்றூரை வழங்குவார்கள். சிறந்த நூல் வெளியிட்டு இந்த சமுதாயத்திற்கு சேவையாற்றி வரும் இயக்குனர் பதுமைச்செல்வன் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினுடைய தலைவர் மாமா அவர்களே, விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வீட்டிற்கக்கூடிய நமது மோகனூர் கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அன்னார் நவலடி அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையிலே வீட்டிற்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பதுமைச்செல்வன் அவர்கள் செவிட்டிரங்கன்பட்டியிலே பிறந்திருந்தாலும் கூட நமது நாமக்கல் மாவட்டத்திலே ஒரு சில பகுதியிலே அவரை நன்கு அறிந்தவர்கள் அதிகம். காரணம், அவர் அந்த 90களிலே 2000 வருடங்களிலெல்லாம் நாடக டைரக்டராக இருந்து பல கிராமங்களுக்கு சென்று நிறைய நாடகங்களை நடத்தியுள்ளார்கள். அந்த வகையிலே அவர் சற்று பிரபலமானவர் தான். அவர் இதுவரை 2-3 நூல்களை வெளியிட்டுள்ளார்கள். எல்லாமே ஒரு 5-6 மாதங்களுக்குள் சிறப்பாக செய்து முடித்தார்கள். அந்த வகையிலே நமது மாவட்ட கொங்கு வரலாறு என்ற இந்த நூலையும் வெளியிட்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட வகையிலே இந்த வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மாமா நமது மண்ணின் மைந்தர் திருச்சியில் இருக்கக்கூடிய மாமா ஆர்டி அவர்கள், தேவராஜ மாமா அவர்கள் மணியங்குளத்தை பற்றியே எழுதியிருக்கிறீங்க, மணியங்குளத்துக்காரங்க அதிகமாக அந்த புஸ்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அது இங்கே நிறையா அந்த பேருக்கு அந்த கம்ப்ளைண்ட் உண்டுங்க. மோகனூர்னாலே மணியங்குளத்தை பற்றி பேசாதவங்க இல்லை மற்ற குளத்துக்காரங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் எங்களை பிடிக்கும், அதனால் பிடிக்காதனால பேசலைங்க, பிடிக்கிறனால எல்லாரும் மணியங்குளத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. அந்த வகையில் தான் மாமாவும் பேசியிருக்காங்க. நாங்கள் அதை மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம்.
காரணம், காய்த்த மரம்தான் கல்லடிபடும் என்பார்கள். அதுபோல நாங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்கள் பெருமை இப்படியெல்லாம் வருகின்றது. சுருக்கமாக பேச சொன்ன காரணத்தினாலே இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே புத்தகத்தினை சிறப்பாக, அது சில இது நம்ம பகுதியில் மட்டும்தான் அவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு கருத்து உண்டு. அது உண்மைதான். இருந்த போதிலும் இந்த புஸ்தகத்தினை சிறப்பாக எழுதி வெளியிட்டுள்ள நமது செவிட்டிரங்கன்பட்டியை சார்ந்த பதுமை செல்வன் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை, எங்களது கிராம மக்களின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து, அவர் நீடூழி வாழ வேண்டுமாய், அவர் குடும்பத்தினரும் நல்ல முறையில் இருக்க வேண்டுமாய் அன்போடு எங்கள் குலதெய்வமான சுண்டகா செல்லாண்டி அம்மனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பதுமை செல்வன் எந்த ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டாலும் அந்த வெளியீட்டு விழாவிலே அன்னார் பரமசிவ கவுண்டர் அவர்களை பற்றி நிறைய பேசுவார். அவ்வளவு பெருமை மிக்க நமது பரமசிவ கவுண்டர் அன்னார் அவர்கள் இப்பொழுது இங்கே சிறப்புரையாற்றுவார்கள். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஆர் தேவராஜன் அவர்களே, கே ரவிச்சந்திரன் அவர்களே, இதற்கு முன்னால் நமது பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி மாதேஸ்வரன் அவர்கள் மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி நல்ல செய்திகளும் நமக்கு எடுத்துச் சென்றார்கள். நமது கொங்கு சொந்தங்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொரு பெயரையும் நான் அழைப்பதற்கு நேரமில்லாத காரணத்தால் எல்லோரையும் வருக வருக என வரவேற்று ஒரு சில துளிகளோடு நமது பதுமை செல்வனை வாழ்த்தி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். கொங்கு வரலாறு என்ற இந்த புத்தகம் கொங்கு பொக்கிஷமாகும். திரு டாக்டர் பி சுப்பராயன் அவர்கள், திரு நீதியரசர் கைலாசம் அவர்கள், பாவலர் மா முத்துசாமி அவர்கள், திரு சிலம்பொலியார் அவர்கள், திரு தோளூர் ஆர் தேவராசன் அவர்கள், இப்படி பலர் வரலாறு இந்த புத்தகம் உள்ளது. பல வரலாறு இந்த புத்தகத்தில் உள்ளது. வரலாறு எழுத எல்லோராலும் முடியாது. கவிதைகள் எழுத, கதைகள் எழுதலாம், நாடகம் எழுதலாம், ஏன் திரைக்கதை எழுதலாம். ஆனால் வரலாறு எழுத ஊர் ஊராக அலைய வேண்டும், குறிப்புகள் கேட்க வேண்டும், அது உண்மையா என ஆராய வேண்டும். சிறைக்கு சென்றவன் எழுத முடியுமா என்ற சில கேள்விகளை கேவலமாக நினைக்கலாம். ஆம், சிறைக்கு சென்றவன் தான் இதை எழுத முடியும். சிறை என்பது எல்லோரையும் பொறுத்தவரை சிந்தனை கூடமாகும். சிறையில் இருந்த கலைஞர் மு கருணாநிதி பல வரலாறு எழுதினார். சிறையில் இருந்த நாமக்கல் திரு ராமலிங்க பிள்ளை என் கதை என்ற வரலாறு எழுதினார். கவிஞர் பதுமை செல்வன் கவிஞர் வாலியின் வரலாறு கோவை சிறையில் தான் எழுதினான். அதை இந்த நாமக்கல் மாநகரிலே நான் தான் வெளியிட்டேன். கொங்கு மண்ணுக்கு நிறைய வரலாறு உண்டு. கவிஞர்கள், அரசியல் மேதைகள், ஆன்மீக தலைவர்கள், பொதுவாக தொண்டு செய்யும் நண்பர்கள் இங்கே நிறைய உண்டு. திரு கோவை செலியன் அவர்கள், திரு திருச்சி தேவராசன் அவர்கள், திரு இஆர் ஈஸ்வரன் அவர்கள், அண்ணன் சென்ராஸ் அவர்கள், தம்பி மாதேஸ்வரன் அவர்கள், இப்படி பலர் சாதனை படைத்துள்ளார்கள். இன்னும் சாதனை படைத்து கொண்டு வருகிறார்கள். இத்தனை பேரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். இது ஒரு வரலாறு. வருடம் ஒரு புத்தகம் தம்பி பதுமை செல்வன் படைக்க வேண்டும். அது கொங்கு நாட்டு வரலாறாக இருக்க வேண்டும். கொங்கு பாடல்கள் நிறைய எழுதி, கொங்கு கோயில்கள், கொங்கு மக்கள் திருமண வீடுகள், கொங்கு கட்சி நிகழ்வுகள், கொங்கு மாநாட்டு மேடைகள், கொங்கு மக்கள் செல்போன் ரிங்டோன்கள் என ஒலிப்பதற்கு தம்பி நல்ல பாடல்களை இலவசமாக எழுதி தர வேண்டும் என இந்த மேடையிலே கேட்டுக்கொள்கிறேன். சிறு நவலடியான் பாடல்கள் படைத்தான் பதுமை செல்வன். தினதந்தி, தினகரன், தினமலர், பேப்பருக்கு பல கவிதைகள் படைத்தான் பதுமை செல்வன். கொங்கு பாடல்கள் படைக்க வேண்டும் என இந்த மேடையில் கேட்டுக்கொள்கிறேன். பன்முக திறமை கொண்ட பதுமை செல்வன் இந்த வரலாறு படைக்கப்பட்ட கஷ்டத்தை நான் அறிவேன். புகைப்படம் தேடினான், குறிப்புகள் தேடினான்,
ஊர் ஊராக பஸ் அருகி போனான். வாழ்த்துறை பெற பல கவிஞர்களை நாடினான். இந்த நம்மால் முடியாது, ஒரு புரட்சி எழுத்தாளன் இதை செய்ய முடியும், ஒரு புரட்சி எழுத்தாளன் தான் இதை செய்ய முடியும். இந்த புத்தகம் படைத்த தம்பி பதுமை செல்வனுக்கு நான் ஒரு பட்டத்தை இப்பொழுது சூட்டலாம் என்று என் மனதிலே கருதுகிறேன். புரட்சி எழுத்தாளன் என்ற பட்டத்தை உங்கள் அனைவருடைய சார்பாக புரட்சி எழுத்தாளர் என்ற பட்டத்தை அவனுக்கு வழங்கலாம் என்று கருதி, கதை வசனம் எழுதியவன், திரைப்படத்துறையில் உதவி இயக்குநராக ஆலோசனை இருந்தவன், பல நாடகங்கள் இயக்கியவன், பல பாடல்கள் எழுதியவன், பல கவியரங்கம் கண்டவன், வாலி, வைரமுத்து, பொன்னடியான், புதுமைப்பித்தன், முத்துலிங்கம் இவர்களோடு நெருங்கி பழகி பாராட்டை பெற்றவன். கவிஞர் பதுமை செல்வன் புகழ் வாழ்க, கொங்கு வரலாறு வாழ்க, கொங்கு முன்னோடிகள் வாழ்க, கொங்கு குல பெண்கள் வாழ்க, கொங்கு நாடு வாழ்க என சொல்லி என் வாழ்வுத்தரையை முடித்துக் கொள்கிறேன். திரைப்பட தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு எம் பரமசிவ கவுண்டர் அவர்கள் புரட்சி எழுத்தாளன் என்று ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார். கவிஞர் வைரமுத்து சொல்வதை போல பட்டம் பெறும் போதெல்லாம் பொறுப்பு அதிகமாக வருகிறது ஒரு கவிஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு என்பார். கவி பேரரசு வைரமுத்து அவர்களையும் கவிஞர் வாலி அவர்களையும் 20-30 இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் அண்ணனுக்கு தெரியும், 10 இயக்குநர்கள் இருந்தாலும் நாமக்கல் பதுமை செல்வன் என்று சொன்னால் உடனடியாக வர சொல்லுங்கள் என்று சொல்வார் கவிஞர் வைரமுத்து. இந்த விழாவிற்கு கவிஞர் வைரமுத்து அவர்கள் வர வேண்டியதாக இருந்தது. அவர் சொன்னார், கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் வரலாறை கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் வெளியிட வேண்டும். நான் மதுரையை சேர்ந்தவன், தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் வெளியிட்டால் அவ்வளவு நன்றாக இருக்காது என்று சொன்னார் அண்ணன் வைரமுத்து அவர்கள். எந்த ஒரு புத்தகம் எழுதினாலும் திரு பரமசிவ கவுண்டர் அவர்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாடகம் எழுதினாலும், எந்த ஒரு கவிதைகள் எழுதினாலும் மரியாதைக்குரிய அண்ணன் கவிஞர் வைரமுத்து அவர்களிடம் காட்டிவிட்டுத்தான் நான் அதை புத்தகமாக அச்சிட கொடுப்பேன். திரைப்படத்துறையிலே உதவி இயக்குநராக இருந்த போது எனக்கு வழிகாட்டியவர் திரு பரமசிவ கவுண்டர் அவர்கள். ஏதோ சாதாரண திரைப்பட தயாரிப்பாளர் என்று நினைத்து விட வேண்டாம். நாமக்கல்லிலே KS தியேட்டர், ஜோதி தியேட்டர், கிட்டு கவுண்டர் உரிமையாளர் அவர்களுடைய மைத்துனர் கிட்டு கவுண்டர் அவர்களுக்குத்தான் இவருடைய கூட பிறந்த அக்கா மரியாதைக்குரிய காளியம்மாள் அவர்களை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அண்ணன் அவர்கள் எத்தனையோ திரைப்படங்கள் வெளிவராமல் இருந்த போது AVM சரவணன் அவர்களிடமும் கவிதாலயா பாலச்சந்தர் அவர்களிடமும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களிடமும் சென்று பேசி பஞ்சாயத்து பரமசிவ கவுண்டர் என்று பட்டம் பெற்றவர் சென்னையில் திரு பரமசிவ கவுண்டர் அவர்கள். எப்போது அழைத்தாலும், எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் உடனடியாக இன்முகத்தோடு வருவார். எத்தனை பட பூஜைகள் இருந்தாலும், எத்தனை பட வெளியீடுகள் இருந்தாலும் பதுமை செல்வன் அழைத்தால் வருவார். காரணம், அவருடைய அக்காவை கொடுத்தது மணியங்குளம், அவருடைய அத்தையை கொடுத்தது மணியங்குளம், அவர் வந்துதான் ஆக வேண்டும். ஆரியூர் ராஜா கண்ணன் அவர்கள் சொன்னதை போல மணியங்குளத்துக்கு தனி பெருமை உண்டு. அதனால் மற்ற குலத்தவர்கள் தயவு செஞ்சு தப்பாக நினைத்து விட வேண்டாம். மணியங்குளத்துக்கு வரும்போது ஏங்க அப்படின்னு வருவாங்க. வந்து 2 நாள் ஆனா போதும், ஏங்க மாட்டை புடிச்சு கட்டுங்க அப்படின்னு அதிகாரம் வரும். கண்கூடாக பார்த்தவன் நான் மட்டுமல்ல, என்னுடைய சகோதரர்களும் தான். ஏனென்றால் மணியங்குளத்தில் வாக்கப்பட்டவர்கள் மகாராணியாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் மணியன் என்பது அப்படிப்பட்ட ஒரு குலம். மற்றவர்கள் தவறாக நினைத்து விட வேண்டாம். ஆக ஆரியூர் ராஜா கண்ணன் அவர்களை சொன்னதை போல இந்த புத்தகத்திலே கொங்கு வரலாறு மட்டுமல்ல, மோகனூர் நவலடியான் திருக்கோயிலுடைய பாடல்கள், மோகனூர் காளியம்மன் திருக்கோயிலோட பாடல்கள், மணியங்குளத்து குல தெய்வம் சுண்டவனம் செல்லாண்டியம்மன் திருக்கோயில் பாடல்களும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது.
சாதாரண விஷயம் அல்ல. மரியாதைக்குரிய கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் சொன்னார், திருமணத்தை நடத்தி விடலாம், வீடு கட்டி விடலாம். புத்தகம் எழுதுவது பதுமை செல்வன் சாதாரண விஷயம் அல்ல. கண்கள் எரிகிறது, கண்கள் தீப்பற்றிக் கொள்கிறது என்று சொன்னார் கவிஞர் முத்துலிங்கம். அண்ணன் தயாரிச்ச தம்பி ஊருக்கு புதுசு என்ற படத்திற்கு கவிஞர் முத்துலிங்கம் தான் பாடல் எழுதினார். இசையமைப்பாளர் தேவா இசையமைச்சார். அண்ணன் தயாரிச்ச தெய்வ குழந்தை என்ற படத்திற்கு கவிஞர் வாலிதான் அனைத்து பாடல்களையும் எழுதினார். இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இசையமைத்தார். இளையராஜாவிடம் நான் சென்று நின்றிருந்தால் நானும் வைரமுத்து போல் ஆகியிருப்பேன். சங்கர் கணேஷ் ஏஆர் ரகுமானிடம் நின்றிருந்தால் நானும் வைரமுத்து போல் வந்திருப்பேன். கொங்கு சமுதாயத்தில் பிறந்த காரணத்தால், மானம் பெரியென்று நின்ற காரணத்தால் எந்த இசையமைப்பாளரிடமும் நான் சென்று வாய்ப்பு கேட்டதில்லை, திரு பரமசிவ கவுண்டர் அவர்களை தவிர. அவர் தயாரித்த அத்தனை படங்களிலும் நான் உதவி டைரக்டராக இருந்திருக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் 250 மேடை நாடகம் அரங்கேற்றம் செய்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் கலை வளர்மணி பட்டம் பெற்றவன் பதுமை செல்வன். ஏதோ சாதாரணமானவன் அல்ல. எதற்காக சொல்கிறேன் என்றால், மரியாதைக்குரிய எங்களுடைய சுண்டவனம் செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுடைய தர்மகர்த்தா மரியாதைக்குரிய பழமரத்துப்பட்டி திருப்பே நவலடி அவர்கள் என்னுடைய 150வது நாடகத்தை துவக்கி வைத்தார். அந்த படம் இந்த புத்தகத்தின் பின்பகுதியில் உள்ளது. பரமசிவ கவுண்டர் அவர்கள், சேலம் மாநகராட்சி முன்னாள் மேயர் சவுண்டப்பன் அவர்கள் என்று செவுட்டரங்கம்பட்டியிலே கிட்டத்தட்ட 10,000 பேரை கூட்டி அந்த விழாவை, நாடக விழாவை நடத்தி காட்டினேன். சேலத்தில் உள்ள அனைத்து நடிகைகளும் என்னுடைய நாடகத்தில் நடித்தவர்கள். சேலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடக இசையமைப்பாளரும் என்னுடைய நாடகத்துக்கு இசையமைத்தவன். மோகன் சீன் கம்பெனி, தங்கமுத்து சீன் கம்பெனி என்று இருக்கக்கூடிய அத்தனை சீன் கம்பெனிக்காரர்களும் என்னுடைய நாடகத்திற்கு சீன் கம்பெனி அமைத்தவர்கள். பெருமையாக சொல்லவில்லை. இந்த அரங்கத்தில் எம்பி மாதேஸ்வரன் அவர்கள் சொன்னதை போல எல்லோரும் குடும்ப விழாவாக நினைத்து வர வேண்டும். ஆக இலக்கியம் படைப்பது சாதாரணம் அல்ல. சிவியாம்பலம் மண்ணுக்கு சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் சொந்தம், பரளி மண்ணுக்கு பாவலர் முத்துசாமி அவர்கள் சொந்தம். அதை போல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மோகன் குமாரமங்கலம் அவருடைய தந்தையார் டாக்டர் சுப்பராயன் அவர்கள். பரளி பாவலர் கலந்த குளத்தை சேர்ந்த முத்துசாமி பாவலர் இல்லை என்றால் நாமக்கலுக்கு அன்றைக்கு காவிரி குடிநீர் திட்டம் வந்திருக்காது. இன்றைக்கு சொல்கிறோமே, நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்தவர் பாவலர் முத்துசாமி அவர்கள். ஆக அது மட்டுமல்ல, திருச்சி ரோட்டில் உள்ள நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அரசு பெண்கள் கல்லூரியை கொண்டு வந்தவர் பாவலர் முத்துசாமி அவர்கள். எம்பி சொன்னார் மரியாதைக்குரிய மாதேஸ்வரன் அவர்கள், அரூர் முத்து கவுண்டரைக்கு முன்னாலே நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளவர்கள் தான் அன்றைய சேலம் மாவட்டம். பாவலர் முத்துசாமி அவர்கள் செய்த சாதனையை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். மணியங்குளத்தை பெருமையாக பேசவில்லை, அதில் கண்ணந்தகுளம் இருக்கிறது. சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் கண்ணந்தகுளம். சிவியாம்பலம் சார்பாக இன்றைக்கு இங்கே பிளக்ஸ் பேனர் வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஊரிலே நாடகம் போட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் சினிமாவை போல ஓட்டி காட்டியவன் பதுமை செல்வன். அதற்காகவே சிவியாம்பலம் திரு பசுபதி அவர்கள் கட் அவுட் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் மோகனூர் முன்னாள் சேர்மன் நவலடி அவர்கள் எங்கு கண்டாலும் கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் இருக்கும் போது என்னை வந்து 1 மணி நேரம் சூப்பரண்ட் ஆபீஸில் அமர்ந்து என்னை பார்த்து விட்டு வந்தார். குமரிபாளையம் KP ராமலிங்கம் அவர்களும், சேர்மன் நவலடி அவர்களும், ஆசிரியர் குமரிபாளையம் நவலடி அவர்களும். அது மட்டுமல்ல, கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில் அதிகமாக என்னை நேர்காணல் பார்த்தவர்கள் எனக்கு மட்டுமே சொந்தம். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு வழக்கிலே உள்ளே சென்று விட்டேன், 7 வகுப்பில் இருந்தேன். அதனால்தான் உள்ளே புத்தகம் எழுத முடிந்தது. சின்னத்தம்பி பயம் தர்மகர்த்தா திரு CP நவலடி இல்லை என்றால் நவலடியான் கோயில் பாடல் வந்திருக்காது. நான் தான் எழுதினேன். அத்தனை செலவுகளையும் திரு CP நவலடி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அன்பு அண்ணன் திரு SN காளியப்பன் அவர்கள்,
மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கணேசன் அவர்கள் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களின் சொன்னால் வெயில் நேரம் தாங்க முடியாது. அத்தனை உள்ளங்களுக்கும் மரியாதைக்குரிய சிங்காரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்தான் எனக்கு நிறைய பக்கம் கூட்டு போய் அழைப்பு கொடுக்க உதவினார். அவரும் பரமசோ கவுண்டரோட தம்பி திரு கணேசன் அவர்களும். அவர்களுக்கு திரு சேர்மன் நவலடி அவர்கள் பொன்னாரை போத்த வேண்டும். சிங்காரம் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வரும். சிங்காரம் மேடைக்கு வாங்க. அதாவது எத்தனையோ என்னுடைய அன்பு தங்கச்சிகள் வந்திருக்காங்க. எந்த விழாவானாலும் என்னுடைய அன்பு தங்கச்சிகளை இங்கே இந்த பத்திரிகையில் போட்டு விடுவோம். ஏனென்றால் எனக்காக வந்த ரேவதி தங்கம், திருமதி பாரதி கார்த்தி, மணி பழனிசாமி, வசந்தி ரமேஷ், சாந்தி நடராஜன், பாப்பாத்தி என்கிற செல்வமணி, மரியாதைக்குரிய அன்பு தங்கைகள் சாந்தி, ராஜேஸ்வரி, பவளக்கொடி லட்சுமி, மரியாதைக்குரிய தம்பி மனைவி ஆனந்தி விஜயகுமார், இப்படி பலர் வந்திருக்கிறார்கள். மாமரத்துப்பட்டியிலே வீடு வீடாக சென்று பத்திரிகை கொடுத்தவர் மரியாதைக்குரிய செல்லப்ப கவுண்டர் அவர்கள். அது மட்டுமல்ல, TN சுப்ராய கவுண்டர் அவர்களையும் திரு SP கந்தசாமி கவுண்டர் அவர்களையும் நான் எழுதாமல் வேறு யார் எழுதுவார்கள்? பெயர் வாங்க வேண்டும் என்று எழுதவில்லை, பெயர் பெற்றவர்களை எழுதியிருக்கிறேன். அவர்கள் மதிக்க வேண்டும் என்று எழுதவில்லை, அவர்களை எழுத வேண்டும், வரலாறு படைக்க வேண்டும் என்று படைத்து இருக்கிறேன். எத்தனையோ பேர் சொன்னார்களாம் பேரும் புகழும் வர வேண்டும் என்று எழுதுகிறான் என்று. கிடையாது. எந்த எழுத்தாளனும் வரலாறு எழுத பேர் வாங்க வேண்டும் என்று எழுத மாட்டான். வரலாறு இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று எழுதுவார்கள் என்று கூறி இந்த நன்னாளிலே எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ நிகழ்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும், தம்பி அமுல் செந்திலுக்கும், அனைவருக்கும் இந்த மேடையிலே நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அதற்கு பிறகு சின்னத்தம்பி பாளையம் திரு தர்மகர்த்தா மரியாதைக்குரிய மாமா நவலடி அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள் என்று விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ். அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். இங்கே நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும், அம்பாள் டிவி, காலைக்கதிர், தினமலர், சன் டிவி, தினமணி, கலைஞர் டிவி வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை இந்த விழாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், சிவியாம்பாளையம் பசுபதி அவர்களுக்கு சேர்மன் நவலடி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கொள்ள. வாங்க சிங்காரம், சீக்கிரம் வாங்க. TNS ராமசாமி அண்ணன் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காருன்னா ராமசாமி அண்ணனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாப்பிள்ளை சின்னத்தம்பி பாளையம் கந்தசாமிக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.